ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு பிள்ளையே, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இதை கேட்டு முடிக்கிற நிமிஷமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் உன் விருப்பம் போலவே இனி எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ நல்லா வசதியாக உயர்ந்து வாழும்போது நீ மட்டும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி விட்டு வைக்க மாட்டேன். உன்னுடைய திறமையும் உன்னுடைய தகுதியும் உன்னுடைய நல்ல மனசும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான காலத்தை நெருங்கி வந்துடுச்சு. நீ நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன். இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் எப்போதும் போக போகிறதில்ல. நீ நினச்ச அளவுக்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன். எப்போவுமே சில மனிதர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நான் தான் செஞ்சேன்னு பெருமையாக மார்த்தட்டி கொள்வார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பிறகும் ஒவ்வொரு மனிதன் இப்படி பெருமையாக மார்த்தட்டிக்கிறதுக்கு பிறகும் அவங்களுக்கே தெரியாமல் அந்த காரியத்தில் இன்னொருவர் உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார் என்பதுதான் உண்மை. அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருந்தாலும் நீ வெற்றி பெறுவதற்கு முழு முதற் காரணமாக இந்த சாயப்பா நானே இருக்க போகிறேன். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் இதுதான் வெற்றிக்கான முதல் படி நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து நடந்து போ. உன் சிந்தனை சரியாக இருந்து உன்னுடைய செயல்களும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கேற்ற நற்பலன்களை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னுடைய நம்பிக்கையும் நேர்மையும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டும் நினை, முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே என் செல்லமே. நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றி எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் எப்படிப்பட்ட உயரத்துக்கு வேணாலும் உன்னை கொண்டுட்டு போய் சேர்க்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு வேலை செய். இந்த உலகத்தில் போராடுபவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவான். நீயும் உன் வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாவற்றையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா இந்த சாயப்பா துன்பமே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன். உன் மனசில் ஒரு பேரானந்தத்தை தர நான் தயாராக இருக்கும்போது என் அருளால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறியே தீரும். நீ எப்போதும் யார் உதவியையும் எதிர்பார்த்து காத்திருக்காம உனக்கான எல்லா விஷயங்களையும் தன்னம்பிக்கையோடு நீயே செய்ய பழகு. ஏன்னா மற்றவர்கள் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தா வாழ்க்கை முழுவதும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும். ஆனால் தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது வெற்றி உன் உலகத்தை வந்து கைப்பற்றி கொள்ளும். இந்த சாயப்பா உனக்கு பிடிக்காதவர்களுக்கு நிச்சயமாக உன்னை கூடவே இருக்கக்கூடிய தண்டனையை கொடுக்க மாட்டேன். உனக்கு பிடிக்காதவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியும் உனக்கு நல்லது செய்கிறவங்களும் நல்லது நினைக்கிறவங்களும் உன் கூடவே இருக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் எதை நினைத்தும் வருந்தாதே, மாற்றத்தை நினச்சி பயப்படாதே. நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்ததுன்னா நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. அது மட்டும் இல்லாமல் சரிக்கு விழுந்த அடுத்த நொடியே தைரியத்தோடு நீ எழுந்து நின்னா உன்னை பார்க்குறதுக்கு உன் எதிரி பயப்படுவான், உன்னை கீழே தள்ளவும் யோசிப்பாங்க என் செல்லமே. எப்போதும் எல்லா நாளும் இந்த சாயப்பாவின் மீது பக்தியோடு இரு. உன் வாழ்க்கை பயமில்லாததாக மகிழ்ச்சியானதாக நிம்மதியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்வில் இப்போது இந்த நிமிடத்திலிருந்தே இன்பம் ஆரம்பிக்க போகுது. உன் துன்பம் எல்லாமே முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் உனக்கு சுகமான சந்தோஷமான நாட்களாக இருக்க போகுது. உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிடுமேன் செல்லமே. உனக்கு கை கொடுக்க யாருமில்ல நினச்சி வருத்தப்படாத. உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்திருக்கும்படி செய்ய போகிறேன். நீ முயற்சி செஞ்சினா அதற்குரிய பலன் கண்டிப்பாக உன் வாழ்வில் கிடைத்தே தீரும். தினமும் எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியத்தோடு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு கள்ளங்கபடம் இல்லாத கனிவுள்ள பிள்ளையாக எல்லா வேலைகளையும் செய்ய பழகு.
உன் கூட உனக்கு நிழலாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை வலிமையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கையோட அப்பான்னு கூப்பிட்டினா உன் மனக்கலக்கத்தை போக்கி உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன். நீ கண்ட கனவுகள் உன்னை அச்சமூட்டினாலும் அது ஒருபோதும் நடக்க போறதில்ல. எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செஞ்சு தருவேன்னு என்னை நம்பு. எதை தவிர்த்தால் நீ நிம்மதியாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்தை தவிர்த்து விடு. உன் மனசில் நீயாகவே ஆசைகளை உருவாக்கிக்கிட்டு பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதே. இன்பம் தரும் விஷயமோ துன்பம் தரும் விஷயமோ அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன். நல்ல விஷயங்களை உனக்கு செயல்படுத்த நேரம் கிடைக்கும். எந்த விஷயத்திலுமே முயற்சி செய்யாமலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத. கண்டிப்பாக நீ முயற்சி செய்யும்போது வாழ்க்கை உன் வசப்படும். உன்னோடு உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழதான் போகுது. நீ நினைக்கவே முடியாத, நீ யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுப்பேன். ஒரு நல்ல செய்தி உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. உன் உயிருக்கு உயிரான உறவாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதுதானே நடக்கும். நீ கண்ணீர் விட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்து பலன் தரப்போகிறேன். உன் பொறுமைக்கு பரிசு கிடைக்க போகுது. உனக்குன்னு நான் படைச்ச அத்தனை விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துருச்சு. நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி ஒருபோதும் வீண் போகாது. உன்னை சுற்றி இருக்க போலி முகங்கள் யாருங்கிறத நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். நீ தனிமையில் இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நல்லா யோசிச்சு அது கற்றுக் கொடுத்த பாடத்தை புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நீ வாழ பழகிக்கிட்டினாலே அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கும் முன்னே போகிறதுக்கும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும் நீ நினைக்காதே. கண்டிப்பாக உனக்குரிய கர்ம பலன்களை நான் கொடுத்தே தீருவேன். உன் தீய பலன்கள் எல்லாம் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இந்த சாயப்பா நான் மாற்றி காட்ட போகிறேன். உன் வேதனைகளையும் உன் மன கஷ்டத்தையும் கசப்பையும் போக்கி உன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் மனிதர்களை விலக்கி வச்சு உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். உன்னுடைய தன்னம்பிக்கை நொறுங்கும்படி யார் என்ன பேசினாலும் கண்டு கொள்ளாதே. நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகாதே. நீ தனியாகவே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். உன் மனசு இலகுன மனசாக இருக்குன்னே நினச்சி வருத்தப்படாத. உன் இலகுன மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் மிக பெரிய விஷயங்களை நடத்தி தருவேன். நீ ஒருபோதும் எதை கண்டும் அஞ்சாதே. தாங்க முடியாத துயரத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை நான் தருவேன். வாய்ப்புகள் தவறி போகுதே நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சி முயற்சி செஞ்சினா வெற்றி வந்து சேரும்.